வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும், அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கிர பகவான் 9ல் பாக்கியஸ்தானத்தில் குருவோட சேர்ந்த காலங்கள் எப்படி இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது? இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இப்போ தாங்க மனசில் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு. ஒரு பரவாயில்லைங்கிற ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாகவே கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. குடும்பத்துலேயும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, சமாளிக்கிறாங்களே தவிர முடியல. இப்போ தான் கொஞ்சம் பேச்சிலேயே ஒரு திறமை, ஒரு தெளிவு எல்லாமே கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா குரு மாறினோடனே கொஞ்சம் பரவாயில்லை. ஏன்னா இவங்களுக்கு குரு ரொம்ப விசேஷம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், குருவோட காரகத்துவம் 2-5. தன காரகன், புத்திரக்காரகன். இவங்களுக்கு 2-5 கூடையவன் இவன் தான். அப்போ இந்த குரு மாறினதுலேருந்தே நிறைய பேருக்கு திருமண யோகம் கைகூடி இருக்கு. ரொம்ப நாளாக தட்டி போயிருந்த கூட அவங்களுக்கு கூட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது. சில பேர் கல்யாணமே ஆயிடுது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டயத்துலேயே நல்ல ஒரு முன்னேற்றம். அந்த வகையில் இந்த சுக்கிரன் அஷ்டம ராசியில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட எப்போவுமே மறைந்த புதன், மறைந்த சுக்கிரன் நன்மையை தான் செய்வார். எதிர்பாராத ஒரு நன்மைகள், சந்தோஷங்கள் இது தான் கொடுப்பார். அப்போ இந்த 8ஆம் இடத்துக்கு வந்த உடனே அவர் ஓரளவுக்கு இந்த சுக்கிரன் கொடுத்தது இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வரப்போறார். இந்த குருவோட சேர்றார், உச்ச குருவோட சேர்றார். ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா குரு சுக்கிர யோகத்தை பரிபூர்ணமாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த 26 நாட்கள் இவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். படிப்பு ரீதியாக எப்படி இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு? ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்கு. ரொம்ப நாளாக கொஞ்சம் தடையாக கூட ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம். அந்த தடை விலகுமா? ஏன்னா இப்போ தான் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருக்கு. காலேஜ் போகிறவங்க முதல் கொண்டு, உயர் படிப்பு படிக்கிறவங்க முதல் கொண்டு எப்படி இருக்கும்? இப்போ இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு படிப்புனாலே நம்ம டக்குன்னு யாரை சொல்லுவோம்? கிரகத்துக்கு புதன் தான் சொல்லுவோம். இவங்களுக்கு 8-11 அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. அஷ்டமாதிபதி அவரோட வேலையை செய்வார். என்ன தடையை கொடுப்பார், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது வரும். ஆனால் அதை மீறி இவங்க ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா 11ஆம் இடம் வேலை செய்யும். அந்த வகையில் இந்த புதனோட நட்சத்திர சாரத்தில் தான் 22ஆம் தேதியிலேருந்து இந்த சுக்கிரன் வரப்போறார். ஸோ படிக்காத குழந்தைகள் கூட படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப லேசியாக சுற்றிக்கிட்டு இருக்க அந்த குழந்தைகளோட ஐயோ ஹோம்ஒர்க் இருக்குது, ஐயோ இதை முடிக்கணும், இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த குழந்தைகளுக்கு வந்துடும். அதை விட இந்த உயர்கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு கேட்கவே வேண்டாம், ஒரு தாட் வந்துடும், படிக்கணும். ஏன்னா குருவும் ஃபேவரபுளாக இருக்கார். என்ன அப்போ சுக்கிரனும் ஃபேவரபுளாக இருக்கார், புதனோட நட்சத்திரம். அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த சுக்கிர பயிற்சியில் கிடைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு.
ரொம்ப நாளா அவங்களுக்கு வந்து ஒரு சில குழப்பம் இருந்தது. ஆமா 2024 இருந்து சொல்லலாம், 23 இருந்து சொல்லலாம். எப்போ குரு மறைவு ஸ்தானத்துக்கு போனாரோ 6ஆம் இடத்துக்கு 23, 24, 25 அவுட் தான். அடி வாங்கிது. ஆமா, நிறைய பேருக்கு படிப்பு ரீதியா நிறைய இதுல சனி பகவானும் அர்த்தாசிரம சனியா இருந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுத்தாரு. எல்லாம் 3ஆம் இடம்ங்கிறது ஒன்றும் பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அரைமறைவு ஸ்தானம். ஸோ இவங்களுக்கு 7.5 சனிலேருந்தே ஸ்டார்டிங் தான். ஸோ பிரச்சனைகள் தான். இப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஓய்ந்து, ஏன்னா எவ்வளவு காலம் தான் சார் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எந்த கிரகமுமே அடிச்சுக்கிட்டே இருக்காது. 60 தெளிய வச்சு அடிக்கும், தெளிய வச்சு தான் அடிக்கும். அப்ப இந்த காலகட்டம் இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை. 5ஆம் இடத்துல சனி இருந்தா கூட இவங்களுக்கு ஒரு குழப்பத்தை தான் கொடுப்பாரே தவிர பெரிய மாற்றத்தை இது பண்ண மாட்டார், பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த குரு வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பாக்கியம் இந்த சுக்கிர பகவானாலேயும் கிடைக்கும். இப்போ நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அவ்வளோதான் கரெக்ட். இப்போ பார்வை மூலியமா நல்லா இருக்குன்றீங்க, குரு பார்வை மூலியமா. சரி, இப்போ திருமணத்துக்கு உண்டான காலமா, திருமண தடைகள்லாம் கொஞ்சம் விளக்குமா? கண்டிப்பா. இல்லை, அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே. இன்னொன்று, கணவன் மனைக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதை கொஞ்சம் பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக கணவன் மனைவி இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கும்போது சுக்கிரனோட வீடு, வாழ்க்கை துணையோட கொஞ்சம் மோதல்கள் இருக்கும். கருத்து மோதல்கள், பிரிவினை வரவே வராது. ஓகே. ஒரு சண்டை சச்சரவோட வீட்டில், அதாவது இந்த சொல்லுவாங்களே சிங்கமும் மானும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணாது. அப்படி சிங்கத்துக்கு மானுக்கும் ஒத்து வருமா? வராது, அடிக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் வந்து மானை பார்த்து பரிதாபப்படும், மான் பார்த்து இது விளையாடும். அப்போ அந்த மாதிரி இவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து மோதல்கள் எல்லாம் வரும்போது கொஞ்சம் அப்படியே இவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வகையில் இப்போ குரு வந்து கரெக்டாக உட்காந்துருக்கார் 9ஆம் இடம். அதே மாதிரி இந்த சுக்கிரனும் அங்கே வரும்போது இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள், ஒரு சந்தோஷம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. இப்போ குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்குது, சுக்கிரனோட பார்வையும் 4ஆம் இடத்துக்கு இருக்குது. வேலை ரீதியாக, மற்றபடி தொழில் ரீதியாக இந்த விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? இப்போ ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது, அது ஒரு விஷயத்தில் நல்லதுன்னு சொல்ல வரீங்கனாலும், இந்த 3ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை சுக்கிரன் பார்வை இருக்கிறது எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? குருவோட பார்வை சுக்கிரனோட பார்வை 3ஆம் இடத்துல விழுது ரொம்ப விசேஷம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய இது. என்னென்னா தொடர்பு ஸ்தானம், தைரியஸ்தானம், தைரியம் உண்டாகும். இது வரைக்கும் லேசியாக பயந்து போயிருந்தாங்க, குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ரொம்ப இதுவாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அதேமாரி இப்போ தொடர்புகள் விரிவடையும். எப்போவுமே தொடர்புகள் மூலமாக தான் சார் நன்மைகளே. 3ஆம் இடம்னு வச்சதே அதான். ஏன்னா 3ஆம் இடம் பலமாக இருந்தாலே நமக்கு விசேஷம். ஆகதான் புதனை கொண்டு போய் அங்கே வச்சாங்க. ஏன்னா புதன் வந்து அறிவு. நம்ம தொடர்பு எப்படி வரும்? அறிவின் மூலமாக தான் வரும். இப்போ நான் போய் உங்களை பார்க்கணும் அப்படின்னா நான் யோசித்து நான் உங்ககிட்ட வந்தால் தான் உங்களை பார்த்து பேச முடியும். அப்போ தான் நீங்கள் ஏதாவது இது உங்கள் மூலமாக எனக்கு நன்மை. அந்த மாதிரி இந்த தொடர்புகள் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு விரிவடைகிறதுனால இவங்களுக்கு சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். மற்றபடி இந்த தொலைத்தொடர்பு துறையில் வேலை பார்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் வரும். நிறைய ஐடி கம்பெனி பார்த்திங்கன்னா நிறையா பேரை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, இல்லை சம்பளத்தை உடைச்சிட்டாங்க. ஆமாம், 60,000 70,000 வாங்கிட்டு வந்தவங்களுக்கு 35,000ங்கிறான். ஏன்னா ஃப்ரெஷ் வந்து 20 ரூபாய்க்கு வரான். அப்போ நீ என்ன செய்கிற, அவன் நான் வச்சுக்கிறேங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் இப்போ கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். நல்ல ஒரு தொடர்பு துறையில் வேலை பார்க்குற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. பரிகாரம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு? விருச்சிக ராசி நேயர்கள் அப்படிங்கும்போதே இவங்க பரிகாரமாக இவங்க வந்து வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு சுமங்கலிக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம், அவங்களால முடிஞ்ச ஒரு தட்சணை. வெள்ளிக்கிழமை வெறும் வெத்தலை பாக்கு பழம் தட்சணைங்கிறது யதாசக்தி யதாஹிரண்யம். ஹிரண்யம்ங்கிறது நம்மளால் முடிந்தது, யதாசக்திங்கிறது நம்ம சக்திக்கு உண்டானது. அப்போ அதை செஞ்சாலே இவங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். இந்த மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ சுக்கிரன் அற்புதமாக ஒர்க் அவுட் பண்ணுவார் பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு, குருவும் கூட இருக்கார். ஸோ வருமானம் வரும். ஆக இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தால் கூட அது சரியாகும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே இந்த 7-12 குடைய அதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் உச்ச குருவுடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.